நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுற காளான்களை புற்றுநோய் சிகிச்சையில பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க, உண்மைதான். சமீபத்திய அறிவியல் ஆய்வுகளும் அப்படிதான் சொல்லுது. காளான்கள்ல விட்டமின் பி, டி, தாதுக்களான பொட்டாசியம், செலினியம், புரதச்சத்து, நார்ச்சத்து அப்படின்னு ஏகப்பட்ட சத்துகள் நிறைஞ்சிருக்கு. சந்தையில ஈஸியாவும் மலிவாவும் கிடைக்கிறதால இப்ப மக்கள் அதிகமாவே வாங்கி சாப்பிடுறாங்க. காளான்களை உணவுல சேர்த்துக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, நினைவாற்றலை மேம்படுத்துது, உடல்ல இருக்கிற கொழுப்பை குறைக்குதுன்னு காளான்களோட பயன்கள் நிறைய இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் புற்றுநோய் செல்களை தடுக்கிற சக்தி காளான்களுக்கு இருக்குன்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுல மேற்கு வங்கத்துல உள்ள பன்குரா மற்றும் வீர்பூம் காடுகள்ல உள்ள காளான்கள் புற்றுநோய் சிகிச்சையில ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த வகை காளான்களை ஆய்வு செஞ்சு பாக்குறப்ப குர்குரே ஷட்டோ அப்படின்ற காளான்களுக்கு புற்றுநோய் செல்களை அழிக்கிற தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா கருப்பை வாய் புற்றுநோய், மார்பகம், நுரையீரல் புற்றுநோய் செல்களை தடுக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. சாதாரணமா ஹீமோதெரபி சிகிச்சை அப்போ புற்றுநோய் செல்களை அழிக்க செலுத்துற மருந்தனால ஆரோக்கியமான செல்களும் சேர்ந்து அழியும். ஆனா இந்த காளான்ல உள்ள சேர்மங்கள் ஹீமோதெரபி மாதிரி இல்லாம புற்றுநோய் செல்களை மட்டுமே தாக்கி அழிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பன்குராவில் உள்ள பெலியாடோர், ஜெய்ப்பூர் மற்றும் கங்காஜில் காட்டி வனப்பகுதிகளில் இந்த காளான்கள் விளையுது. நச்சுத்தன்மை குறைவா இருக்கிற இந்த காளான்களை அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டும் வராங்க. இந்த காளான்கள்ல F12 அப்படின்ற சேர்மங்களோட கலவையில புற்றுநோய் எதிர்ப்பு செல்கள் இருக்கு. அதோட புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படுற பீனால்கள், பிளாவனாய்டுகள் மற்றும் அஸ்கார்பிக் அமிலங்கள் இதுல கணிசமான அளவு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவுல இந்த காளான் சாறு சேர்த்து கொடுத்து 24 மணி நேர சிகிச்சைக்கு அப்புறம் புற்றுநோய் செல் வளர்ச்சி சுமார் 90% குறைஞ்சிருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலோட சமீபத்திய ஆய்வின்படி இந்தியாவுல 5-3 பேரு புற்றுநோயால இறக்குறாங்க. அப்படி இறக்குறவங்கல ஆண்களை விட பெண்கள் அதிகமா. புற்றுநோய் இறப்புல சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அதே நேரத்துல புற்றுநோய் பாதிப்புல அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாதிப்புகளோட புற்றுநோய் பரவுதல்ல மேற்கு வங்கம் 3வது இடத்துல இருந்தாலும் பன்குரா, வீர்பூம் வனப்பகுதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் புற்றுநோய் பாதிப்பு குறைவாவோ அல்லது முற்றிலும் இல்லாமலோ தான் இருக்கு. இந்த காளான்களை வச்சு இயற்கையா புற்றுநோய் மருந்து கண்டுபிடிக்கிற முயற்சியில ஆய்வாளர்கள் ஈடுபட்டு வராங்க. இது மூலமா அடுத்த தலைமுறைய புற்றுநோயில இருந்து ஓரளவு காக்க முடியும்னு நம்புறாங்க. இருந்தாலும் இந்த காளான்களோட செயல்திறனை மேலும் ஆராய நம்ம கிட்ட இன்னும் ஆய்வுகள் தேவைன்னு சொல்றாங்க. இயற்கையாவே உணவா மட்டும் இல்லாம மருந்தாவும் காளான் பயன்படுது. பென்சில்வேனியா மாநில பல்கலைக்கழகத்தோட ஒரு ஆய்வுல ஒரு நாளைக்கு 2 காளான், அதாவது தோராயமா 18 கிராம் சாப்பிடுறது புற்றுநோய் அபாயத்தை 45% குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆசியாவிலையும் காளான்கள் பாரம்பரிய மருந்துகளா பயன்படுத்தப்பட்டு வருது. சில காளான்கள் பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை வெளிப்படுத்தி இருக்கு. வான்கோழி வால் அப்படின்ற காளான்கள்ல இருக்கிற பீட்டா குளுக்கோன்கள் புற்றுநோய் செல்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்னு நம்பப்படுது. அதே மாதிரி ஜப்பான் மற்றும் சீனால புற்றுநோய் சிகிச்சைகள்ல காளான்கள் பயன்படுத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது. நுரையீரல் தொடர்பான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல காளான்கள் பயன்படுது. புற்றுநோய்க்கு எந்த அளவுக்கு காளான் உதவுது, அதை வச்சு மருந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பல ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகள்ல குறிப்பிட்ட வகை காளான்கள் உணவுல சேர்க்கப்படுது. அதனால நச்சுத்தன்மை இல்லாத சாப்பிடக்கூடிய காளான்களை உணவுல தொடர்ந்து சேர்த்துக்கலாம்.